வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான சாத்தியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்ல முடியாது. எது வேண்டுமோ, இந்த உடல் காப்பாற்றுவதற்கு, இந்த உடலை வளர்ப்பதற்கு, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எது தேவையோ அதை அறிந்து புரிந்து அதனுடைய தன்மையில நம்ம உணரணும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையில் உணவும் உணர்வும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எந்த உணவை சாப்பிடுகிறோம், என்ன உணர்வுடன் சாப்பிடுகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய உடல் நிலைப்படுகிறது. உணவு தான் உடலாக மாறுகிறது. நம்ம இன்னைக்கு இவ்வளோ பெரிய தசையும் பிண்டமுமாக உடலில் இருக்கிறோம். இந்த உடல் எப்படி வந்தது? ஒரு குழந்தையா இருந்தோம். குழந்தையா இருக்கும்போது இந்த உலகத்திலேருந்து பஞ்சபூதத்திலேருந்து உணவுகளை எடுத்து சாப்பிட்டு நம்ம என்ன செய்யணும், அவ்வளோ பெரிய பூத உடலை வளர்த்துருக்கோம். இந்த உடல் நம்ம சாப்பிட்ட உணவினுடைய மாற்றம் தான், பரிமாற்றம் தான் இந்த உடல். உணவு தான் உடலாக மாறி இருக்கிறது. அப்போ நம்ம எந்த மாதிரியான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமக்கு என்ன இந்த மாதிரி உடல் அமையும். உணவினுடைய தரத்தை பொறுத்து உடலினுடைய தரம் அமையும். ஒவ்வொரு உணவுக்கும் சில வகையான உணர்வுகளை தூண்டக்கூடிய தன்மை இருக்கு. நீங்கள் வெங்காயம் நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த உடல் நல்ல குளிர்ச்சியாகவும் பால் உணர்வு சக்தி நல்ல வேட்கையாகவும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு உணவுக்கும் சில உணர்வுகளை தூண்டக்கூடிய தன்மை இயற்கையாகவே இருக்குது. பூண்டு வெங்காயம் சாப்பிடவே கூடாது. பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிட்டா தியானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஒவ்வாத ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு நிறைய சொல்லப்படுகிறது. சில பிரிவினர் பூண்டு வெங்காயம் சாப்பிடாமல் இருப்பதையும் புலால் சாப்பிடாமல் இருக்கிறதையும் பெரிய ஒரு அந்தஸ்தாக கருதுகிறார்கள். ஆனால் அதே சமுதாயம் புத்தருடைய வருகைக்கு முன்னாடி வேள்விகள், அஸ்வமேத யாகம், அந்த யாகம் இந்த யாகம் பண்ணி அந்த யாகத்தில் எல்லா உணவுகளையும் போட்டு படைத்து எரித்து அதை சுட்டதை எடுத்து சாப்பிட்டவன் தான். இந்த உலகத்தில் புலால் மறுத்தல் அது ஒரு உயர்ந்த விஷயம், அல்லது இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் ஒரு இழிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்க அரசியலாக பார்க்குறாங்க. ஆன்மீகத்தில் அப்படிலாம் எந்த தடையும் கிடையாது. எளிதில் உங்களுக்கு செரிமானம் ஆகுதுன்னா எந்த உணவு நீங்கள் வாயில் போட்டாலும் சவைச்சு உமிழ்நீர் கலந்து தொண்டைக்கீழே போனால் அது இந்த உடல் உணவாக பார்க்காது, அது சத்தாக பிரித்து எடுக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு என்ன உணர்வு வேணும், எந்த மாதிரியான தன்மை வேணுங்கிறதுக்கு ஏற்றாற் போல நீங்கள் உணவை தேர்ந்தெடுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி உணவை சாப்பிட்டா நல்லா இருக்குது. ஏன்னா இந்த உடலானது ஒருத்தருடைய உடலை போல இன்னொருத்தர் உடலையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய உடலானது மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி. அவர்கள் இந்த உடலை குறித்து படிக்க வேண்டும். என் உடலுக்கு இதை சாப்பிட்டா பிடிக்காது, என் உடலுக்கு இதை சாப்பிட்டா அப்படி செய்யும், என்னுடைய உடலுக்கு இது, அப்போ எதை கொடுக்கணுமோ எதை கொடுக்கக்கூடாது என்பது அவர்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்த ஆள் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஏன் சில உணவுகள் தவிர்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிய ரீதியாக சில நேரங்களில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பார்கள் இந்த சமுதாயத்தின் சூழ்ச்சியினால். அப்போ அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய சில பொருட்களை மேல்தட்டு மக்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பிகு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னைக்கு எல்லாமே ஒரு கேஸ்ட்ரிக் பிரச்சனைனா பூண்டு எசன்ஸில் செஞ்ச மாத்திரையை தூக்கி போடுறான். அவன் யாராக இருந்தால் அவன் ஜாதியை பார்க்கறதில்ல, வேற எதுவும் பார்க்கறதில்ல, அவன் ஜாதியாக பார்த்து போடுறான். இல்லை இந்த பூண்டுங்கிறது நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வடிவில் மருந்தாக கூட நமக்குள்ள அந்த பூண்டு உள்ளே போகுது. இன்னைக்கு ஹார்ட்டுக்கு சிறந்த மருந்து பூண்டுன்னு சொன்னால் மேல்தட்டு மக்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு அவன் என்ன செய்ய போகிறான், பூண்டு மாத்திரை சாப்பிட தான் போகிறான். ஸோ அதனால் இது இன்னைக்கு குளோபல் ஆகிட்டு. அன்னைக்கு ஒரு காலத்தில் அறிவின் குறைபாட்டினால் மனிதன் தன்னை ஏற்றத்தாழ்வோடு பார்த்துட்டு இருந்தான். அதே சித்தாந்தத்தை பிடிச்சிட்டு நம்ம இப்போ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான சாத்தியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்ல முடியாது. எது வேண்டுமோ, இந்த உடல் காப்பாற்றுவதற்கு, இந்த உடலை வளர்ப்பதற்கு, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எது தேவையோ அதை அறிந்து புரிந்து அதனுடைய தன்மையில நம்ம உணரணும். இந்த உணர்வுகள் எனக்கு அதிகமாக வருது, அப்போ அதை குறைத்துக் கொள்வதற்காக சில உணவுகளை குறைத்துக் கொள்ளலாம். இந்த உணர்வு எனக்கு கூடணும் அப்படின்னா அதுக்கான உணர்வு எடுத்துக்கலாம். உணவையே நம்ம 3 பகுதிகளாக பிரிப்பார்கள். தாமச உணவுகள், சாத்வீக உணவுகள், ராஜச உணவுகள். அந்த தாமசம் என்றால் மந்தத்தன்மையுடைய உணவுகள். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். மந்த புளிப்பு சுவையுடைய உணவுகள் எல்லாம் நமக்கு மந்தத்தன்மையை தரும். அப்போ அந்த மந்தம் என்றால் இந்த உடல் அப்படி சோம்பேறித்தனமாக உட்காந்துருப்பாங்க சிலர், மந்த புத்தி உடையவர்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அப்போ மந்தத்தன்மை உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். சுவாத்வீக உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக
பழங்கள், காய்கறிகள், எளிமையான நல்ல பிராணசக்தி உள்ள உணவுகள், அதிகமாக வேக வைக்காத உணவுகள், இயற்கையான உணவுகள், உடலை காப்பாற்றக்கூடிய உணவுகள் என்ற ஒரு சாத்வீகமான உணவு. ராஜச உணவுகள் என்பது இந்த உடலை நல்ல ஒரு மூர்க்க குணமாக, ஒரு கம்பீரமாக, ஆளுமை மிக்கவராக மாற்றக்கூடிய உணவுகள். இப்படி இந்த 3 வகையான உணவுகள் இருக்கு. ஆகவே உணவும் உணர்வும் ரொம்ப முக்கியம். சில உணவுகள் சில உணர்வை தருகிறது. சில உணர்வுகள் வேணும் வேண்டாம்னா முடிவு பண்ண வேண்டியது நீங்க. உணவுக்குன்னு ஒரு அரசியல் கிடையாது. உணவு ஆன்மீகவாதிகளுக்குன்னு ஒரு ஆன்மீகவாதிகள்னா வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் எதை சாப்பிட்டாலும் அவர்களுடைய மனதின் தன்மையை பொறுத்து அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் மாறுபடுகின்றன. இது மட்டுமல்ல, இந்த உணவை சமைக்கக்கூடியவருடைய மனநிலை ரொம்ப முக்கியமானது. நீங்க நினைக்கிறீங்க இந்த உணவை சமைப்பவர்களுடைய மனநிலை நல்ல மைண்ட்ல அவர் சமைக்கல அப்படின்னா அந்த உணவு நமக்கு உபாதை தந்துடும். அதனாலதான் பெண்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், சமைக்கிற ஆண்களும் ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா பெண்கள் தான் சமைக்கணுமா, அப்ப ஆண்கள் சமைக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி வருது. இங்க ஆண் பெண்கின்ற வேறுபாடே கிடையாது. நல்ல ஒரு தெளிவான மனநிலை. அதனாலதான் நம்ம ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, சமையல் கட்டுக்கு போறது ஒரு கோயில் மாதிரி நினைச்சிருந்தாங்க. சமையல் கட்டுக்கு போகணும்னா குளித்து நல்ல பிரேயர்லாம் முடிச்சு நல்ல விபூதியெல்லாம் போட்டுட்டு ஒரு பக்தியோட போய் சமைச்சாங்க. ஏன்னா தண்ணி நம்முடைய மேலே படும்போது நம்முடைய மனநிலையிலையும் நம்மளோட ரசாயனங்கள்லையும் பல மாற்றங்கள், ஒரு சாஃப்ட்னஸ் வந்துடுது, ஒரு அமைதி வந்துடுது, ஒரு நிதானம் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த மனநிலையில போய் சமைக்கும் போது அந்த உணவும் அந்த சமைப்பவருடைய மனநிலையும் அந்த உணவினுடைய தரமும் அவ்வளோ அழகா இருக்கும். இன்னைக்கு உள்ள ஆட்கள் என்ன செய்யறாங்க, குளிக்கானா கொண்டாடுதானே தெரியாது, பல டென்ஷன்லாம் இருப்பான். சமையலை ஒரு வேலையாக பார்த்தார்கள். ஆனால் முற்காலத்தில் சமையலை வேலையாலாம் பார்க்கல. சமையலை எப்படி பார்த்தாங்க, சமையலை ஒரு அறமாக பார்த்தார்கள். அந்த உயிர்கள் நல்லா இருக்கணும், நல்லா டேஸ்டாக சமைச்சு கொடுக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், மனம் சந்தோஷமாக படைப்பார்கள். இன்னைக்கு உள்ள ஆட்களுக்கு பொறுமையே இல்லை. பொறுமையே இல்லாமல் அவசர கதியில் என்னத்தையா தின்னு வை சாப்பிடு, என்னால் முடிஞ்சது இவ்வளோதான் சமைக்க முடிஞ்சது, வேணா நீ சாப்பிட்னா சாப்பிடு இல்லாட்டா போ, இப்படிங்கிற ஒரு மனநிலையில் பண்ணும்போது அது ஒரு கனெக்ட் இல்லை. உணவுக்கும் அந்த சாப்பிட்றவங்களுக்கான கனெக்ட் இல்லை. ஆகவே உணவு என்பது ஒரு அரசியலாக பார்க்க வேண்டாம். மனிதன் தனக்கு என்ன தேவை என்பதை அவன்தான் முடிவு செய்ய வேண்டும். அவனுக்கு என்ன தேவையோ அதை அவன் உண்ண வேண்டும். அப்படி உண்ண தொடங்கினால் எதை கழிக்க வேண்டுமோ எதை சேர்க்க வேண்டுமோ அது அவனுடைய முழு சுதந்திரத்தின் பார்ப்பட்டது. மதத்தின் அடிப்படையிலோ, ஆன்மீகத்தின் அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலோ அல்லது மிகப்பெரிய தத்துவார்த்த அடிப்படையிலோ உணவை பகுக்க வேண்டாம். அவரவர்களே தன்னுடைய உணவு தனக்கு என்ன வேண்டும் என்பதை அவரவர்களே முடிவு செய்ய முழு சுதந்திரம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஒரு பணிவான கருத்து. வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.